friends, welcome to ID's Life. So நீங்கள் வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து வெஹிக்கிள் எடுத்து 1 month ஆகிடுச்சு. ஸோ அந்த 1 monthல நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா வண்டி, இல்லாட்டி என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதெல்லாம் தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் எங்கள் ஒப்பீனியன் மட்டும்தான். இப்போ வந்து யாராவது ஒரு கஸ்டமர் வந்து வெஹிக்கிள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒரு மொத்தமாக வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் வந்து சேஃப்டி, பில் குவாலிட்டி, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட், அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வண்டியோட ஓவரால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதெல்லாம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஏன்னா மைலேஜும் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கொடுக்குது. ஹைவேல வந்து 20-22 அந்த மைலேஜும், அதுக்கப்புறம் சிட்டிலேயும் உங்களுக்கு வந்து 12 to 13 அந்த மைலேஜ் கொடுக்குது. ஸோ ஒரு எஸ்யூவி இந்த மைலேஜ் கொடுக்குறது வந்து நிஜமே ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து மாருதியில் ஒரு எஸ்யூவி எடுக்கிறீங்க, அது இந்த மைலேஜ் கொடுக்குதுன்னா அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து மாருதியில் வந்து என்ஜினோட டியூனிங்கும் சரி, டயர் சைஸ் எல்லாமே அவங்க வந்து மைலேஜ்க்காக டியூன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எம்ஜி மாதிரி ஒரு பிராண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்யூவி இந்த மைலேஜ் கொடுக்குதுன்னா அது வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ பெட்ரோல் வைஸ் வந்து இப்போ பெட்ரோல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் இருக்கிறதே வெறும் பெட்ரோல் வேரியன்ட் தான், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் இருந்தது எங்களுக்கு. பட் இந்த மைலேஜ் வந்து நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஒரு 1500 cc வந்து இந்த மைலேஜ் கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட் வந்து இப்போது டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டுறீங்க, பயமாக இருக்கும் வண்டி என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி அதெல்லாம் வரும். ஸோ இந்த வண்டியில் வந்து நமக்கு இந்த வேரியண்ட், அதாவது ஷார்ப் வேரியண்ட்டில் வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சேஃப்டிக்கு. பட் மற்றபடி உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் இருந்துமே 2 ஏர் பேக் வந்துடுது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ். வண்டியோட ஹெட்லைட் த்ரூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்பவே நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் பில் குவாலிட்டி வந்து ரொம்ப கமாண்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்து நமக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பானட்டும் செம்ம ஹெவியான பானட் தான். அதே மாதிரி நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது இந்த சவுண்டெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இது தெரியும் மெட்டலோட குவாலிட்டி என்னன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சவுண்டோட இது தெரியும். டேம்பிங் ப்ரூஃப் அது வந்து இல்லாமையே உங்களுக்கு வந்து இது எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் ஆக்சசரிஸில். ஸோ இப்போ நீங்கள் இந்த சவுண்ட்லாம் கேட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு பூட்டோட டோர் எல்லாமே ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டல் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் வண்டி வந்துட்டு அன்றைக்கி சிக்னலில் நிற்கும் போது ஒரு ஸ்கூட்டி வந்து டியோ வந்து இடிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து இடிச்சதில் அவங்க வந்து இந்த ஏரியாவில் இது இடித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைபர் அப்படின்னு பார்த்தா கூட அவங்க வந்து இடித்தது வந்து செம வேகமாக வந்து தான் இடித்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு டென்ட் அந்த மாதிரி எதுவுமே விழலை. ஸோ குட்டியாக டென்ட் ஏதாவது விழுந்திருக்குமா அப்படின்லாம் எதுவுமே வேறு, சும்மா ஒரு ஸ்க்ராட்ச் தான் விழுந்து, அதுவும் தெரியல அவ்வளவா. ஸோ வந்து சேஃப்டி வைஸ் இந்த வண்டி வந்து கண்டிப்பாக ஆன் ஸ்கேல் ஆஃப் 5 நான் கண்டிப்பாக 5 ரேட் பண்ணுவேன். ஸோ சேஃப்டி வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட், அதுக்கப்புறம் சர்வீஸ். ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் சர்வீஸும் வந்து அங்கே சர்வீஸில் இருக்கிற பர்சனும் சரி, சேல்ஸில் இருக்கிற பர்சனும் சரி ரொம்பவே நாலேஜபிளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் விடும் போதெல்லாம் மைஎம்ஜி ஆப்பில் தான் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வீஸ் விடணும். ஸோ அதில் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு சர்வீஸ்க்கே வந்து வண்டி எடுத்துப்பாங்க. இப்போ அதுலேயே ஸ்லாட் இல்லைனா நீங்கள் போய் வெயிட் பண்ணுறது அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஏன்னா வந்து நம்மளோட பிஸி ஷெட்யூல் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் வண்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு ½ டே போகுதுன்னா கூட நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு தானே போகணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஒரு இது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சர்வீஸ் விட்டதுக்கப்புறமும் சேல்ஸில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆர்சி புக் வந்ததுக்கப்புறம் எல்லா வாட்டியுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கால் இருக்குது எம்ஜி சைட்லேருந்து, அவங்களோட சென்ட்ரல் டீம் குருகான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்குது சர்வீஸ், யார் வந்து சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, ஓவராலாக ஷோரூமோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க இல்லை இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க ஃபாலோ அப் கால்ஸ் எல்லாம் வச்சு அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் சைடு சப்போர்ட்டு, அந்த சேல் சைட் சப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டும் நான் கண்டிப்பாக 5 on 5 தான் சொல்லுவேன். ஸோ டிரைவருக்காக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வந்து பேசஞ்சர்ஸ்க்காக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. அது ஒரு இயரில் வந்து இந்த ஆம்ரெஸ்ட் எல்லாம் நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆம்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான், அதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஸோ வந்து டிரைவருக்கும் வந்து இந்த ஆம்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இல்லை, அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த க்ரூசர் நாப் அவ்வளோதான். ஸோ அது 2 மட்டும்தான். பட் மற்றபடி கம்ஃபர்ட் வைஸும் கண்டிப்பாக இந்த வண்டி வந்துட்டு நான்
5on5 சொல்வேன். கம்ஃபர்ட்டில் எந்த குறையுமே இல்லை யாருக்குமே. ஸோ வந்து நல்லாவே ஒரு 5 பீப்புள் போகிறாங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பல்கியாக இருந்தால் கூட அவங்க வந்து நல்லாவே அகாமடேட்டிவாக உட்காரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இடுக்கமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த வண்டி. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் 5on5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியே அந்த எம்ஜி ஷீல்ட் பிளான் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஷீல்ட் பிளான் தவிர உங்களுக்கு வந்து இந்த 3 இயர்ஸ் கழிச்சு ஏன்னா ஷீல்டும் வந்து 3 இயர்ஸ்க்கு தான் நமக்கு. ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் கோட் பண்ணியிருக்கிறது வந்து ₹1 கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் வரும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு பெட்ரோலை விட்டுட்டு மற்றபடி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை மேக்ஸ் டு மேக்ஸ் வண்டி வந்து ரொம்ப பழசாகுதுன்னா ஒரு 2 டைம்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு மேபி அரௌண்ட் 6,000 to 8,000 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸே ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்துட்டு பர் கிலோமீட்டருக்கு லெஸ் தென் ₹1 தான் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டு இது அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வெஹிக்கிள்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து நாங்கள் ஆஸ்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆனோம். ஸோ ஆஸ்டர் வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்ததுக்கப்புறமே நாங்கள் திருப்பி போயிட்டு எங்களுக்கு ஒரு மைண்ட் வேவரியாக இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு. ஸோ ஆஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சரி ஆஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சிலர் வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தீங்க இப்போ எப்படி சிவிடி எடுத்துருக்கலான்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு மேனுவல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் மேனுவல் எடுத்துருந்தோம். சிவிடி வந்து சில சுச்சுவேஷன்ஸில் தோணுது. எப்போனா நம்ம வந்து சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது அந்த கியர் மாற்றி அதுவும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கியர்க்குள்ளேயே மாற்றி போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து சிவிடி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் மற்றபடி ஹைவேல க்ரூசிங் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிலலாம் வந்து மேனுவல் சத்தியமாக சூப்பராக இருக்குது. அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த வெஹிக்கிள் எடுத்தது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஆன்சர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எங்கள் சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.